இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா எனக்காக இதோ இந்த வேத புஸ்தகத்தில் அநேக வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கைகளையும் சொல்லியிருக்கிறார். இதோ இந்த வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிப்பதால் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கும் உரியதாகும். ஏனென்றால் இயேசுவுடைய பிள்ளைகள் எல்லாரும் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் வசனம் 8 17 வரைக்கும் வாசிக்க கேட்போம். சரியா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 8 17 வரைக்கும் வாசிக்க கேட்போம். வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தவங்கள ஹல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். சரி. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, தம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு சொல்ல மாட்டீர்களா, அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உடைய பள்ளியறையில் பேசுகிற வார்த்தைகளையும் கூட பள்ளியறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன் தன் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியிலே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணங்களை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும், அந்த மலை நிறைந்திருக்கிற அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். வாசிக்க வேண்டிய வேத வாஸ்து முடிச்சாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம். எங்கள் கண்மலை மேற்பவர்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் இதோ அந்த நேரத்தில் இப்படி சமூகத்தில் பிரதியாக இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமநாதர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாரோ உட்கார, அப்படி நேரம் நில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் பக்கத்தில் திரும்ப, பக்கத்தில் இருக்க கையப்படி பிடிங்க. அவங்க முகத்தை பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க, எல்லாரும் முகத்தை பாருங்க. முகத்தை பார்த்து, கர்த்தர் உங்க கண்ணை திறந்துருக்கிறாரா? இது வரைக்கும் திறக்கலன்னாக்கா இப்போ திறந்தாருனாக்கா என்ன நடக்கும்னு கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ
கர்த்தர் என் கண்ணை திறக்கணும்னு எனக்காக ஜெபித்துக்குங்க. உட்காருவோம் எல்லாரும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த முக்கியமான வசனம் என்னன்னாக்கா 17வது வசனம் தான். ஜெபத்தை பற்றி நாம நிறைய பார்த்துக்கிட்டு வருகிறோம் இல்லையா? அதனால தான் இந்த வசனத்தை எடுத்து நான் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனம் படிச்சீங்கன்னாக்கா, யாரா படிக்கிறீங்களா? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17 வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட எலிசா தீர்க்கதரிசி ஒரு ஜெபம் பண்றான். எலிசா தீர்க்கதரிசி ஜெபம் பண்றதுல ரொம்ப கில்லாடி. என்ன, அவன் முத தீர்க்கதரிசி ஆகி ஒரு ஊருக்கு போறான். எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணப்பட்டாரு? எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரு? இதே மாதிரிதான் அக்கினி ரதங்களால குதிரைகளும் வந்து என்ன பண்ணிச்சு? எலியாவை தூக்கிட்டு போயிடுச்சு. சாரிம்மா, மன்னிச்சுக்கோ. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். எலியாவை தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன, அப்போ இவர் வராரு. வரும்போது அவர் டவல் பிடிச்சிக்கிட்டாரு, துண்டு விழுந்துச்சு, சால்வை. அதை எடுத்துகிட்டு வர்றாரு. யோர்தான் என்ன பண்ணுது? கரை புரண்டு போகுது. யோர்தான் வெள்ளம் கரை புரண்டு போகுது. அது என்ன பண்ணார்? ஒரு சுருட்டி, நாமெல்லாம் அடிப்போம் இல்லையா? ஒரு சுருட்டி எப்படி அடிப்போம் இல்லையா? அப்படி சுருட்டி அந்த தண்ணி என்ன பண்ணாரு? ஒரு அடி அடிச்சு, எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு கேட்டாரு. உடனே என்ன பண்ணிச்சு? அந்த ஆறு 2 பிரிஞ்சிச்சு. அந்தாண்ட போயிட்டாரு. என்ன, அந்தாண்ட போயிட்டே இருக்கிறாரு. ஒரு கிராமத்தில் போறாரு. அங்கே தலைவருக்கு தலை என்ன மாதிரி சொட்டேன், பால் மாதிரி சொட்டேன். என்ன பண்றாரு? அங்கே போன அவ்வளோ கிண்டல் பண்றான். தலை சொட்டையை பார்த்துட்டு என்ன பண்றான்? எல்லா பசங்களும் கிண்டல் பண்றாருங்க அந்த ஊர்ல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி சபிச்சாரு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? கரடி வந்து என்ன பண்ணுச்சு? எத்தனை பிள்ளைங்க? 40க்கு மேற்பட்ட பிள்ளைங்க. ஒரே ஒரு வார்த்தை விட்டு சபிச்சாரு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய வல்லமையான தீர்க்கதரிசியா இருப்பார் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இங்கே வந்து ஆண்டவர் இந்த கடந்த சில வாரங்களை நாம் என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவருடைய ஜெபத்தை பற்றி பார்க்குறோம். ஏன்னா ஜெபத்தில் வந்து முதல்ல என்ன பார்த்தோம்? பேதுரு பண்ண ஜெபத்தை பார்த்தோம். இயேசுவானவர் பண்ண ஜெபத்தை பார்த்தோம். இந்த வாரம் எஸ்ஐகே ராஜா பண்ண ஜெபத்தை பார்த்தோம் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு யார் பண்ணுற பார்க்குறோம்? எலிசா தீர்க்கதரிசி பண்ணுற ஜெபத்தை பார்க்குறோம். இங்கே பாருங்க, அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரலாம். ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரலாம். இன்னைக்கு நான் அதை தான் உங்களுக்குலாம் சொல்கிறேன். என்ன, ஆண்டவர் கண்ணை திறந்தாருனாக்கா எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி பார்க்கணுங்க. என்ன, ஆண்டவர் கண்ணை திறக்கிறாருங்க. ஆண்டவர் கண்ணை திறந்தா நீ என்னத்தை பார்க்குற? எது புதுசாக பார்க்குறியா? கிடையாது. ஆண்டவர் கண்ணை திறக்கும் போது அந்த ஆண்டவருடைய மனிதரை சுற்றி எப்பொழுதும் இருந்ததான் காட்டுறாரு. புரியுதா? ஆண்டவர் மனுஷன் சுற்றி என்ன இருந்துச்சு? ஹலோ, ஆண்டவர் மனுஷன் சுற்றி என்ன இருந்துச்சு? அக்கினி மகிமை கிடையாது, அக்கினி மயமான குதிரைகளும் ரதங்களும் இருந்துச்சு. புரிஞ்சுங்க, ஆண்டவர்கிட்ட எலிசா தீர்க்கதரிசி அவனுடைய வேலைக்கு அவனுடைய கண்களை திறக்க சொல்லி சொல்றார். ஆண்டவர் திறக்கிறாரு. அப்போ ஆண்டவர் கண்ணை திறக்கும் போது காட்சிகள் ஏற்படுகிறது, காட்சிகள் தெரிகிறது. ஆனால் இந்த காட்சிகள் எப்பவுமே எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? யாருக்காது புரியல? ஆண்டவர் உன் கண்ணை திறக்கும் போது நீ பார்க்கறது எல்லாமே உனக்கு புதுசாக இருந்தாலும் அது எல்லாமே எப்பவுமே என்ன பண்ணுது? அங்கே தான் இருக்குது. சரியா? அதை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீட்டில் நம்ம உட்காந்துருப்போம். உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்? அந்த சொம்பு காணும் தேடுவோம். சொம்பு எங்கே இருக்கும்? நடந்திருக்குதா? சொம்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த சொம்பை காணும் என்ன பண்ணுவோம்? வந்து மரும வந்து என்ன சொல்லுவான்?
இந்த சொம்பை இங்கேயே வச்சுட்டு இந்த கேள்வி பண்ணுற குசும்பை பாருங்க. இதோ இருக்குது, அவனுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், எடுத்து நொடுக்கல் கையில் வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்போ அது போல் சில நேரங்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்ணுக்கு சிலலாம் என்ன பண்ண முடியும், தெரிய மாட்டேங்குது. சொம்ப பக்கத்தில் வச்சு சொம்ப காணும் சொம்ப காணும் சொம்ப காணுன்ற மாதிரி இங்கே இந்த எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரன், ஐயோ ஆண்டவரே நாம் போயிட்டோம், என்னாச்சு, கத்தம் கத்தம், என்னாச்சு, நம்ம போட்டு தள்ளிடுவாரு அத்தனை பேரும். என்னது, சூப்பரான இராணுவத்தை அனுப்பிச்சிருக்கிறாரு. ரதங்கள், குதிரை வீரர்கள், இராணுவ வீரர்கள் 3 சொல்லப்பட்டிருக்கு இல்லையாங்க. என்னது அனுப்பிச்சிருக்கிறாரு, அக்கினிமயமான குதிரைகளாலும். சீரியா ராஜா அனுப்பிச்சது படிக்க. வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமோ குதிரைகளோ ரதங்களோ போதும். பாருங்க, இராணுவ வீரருங்க, என்ன ஃபுட் சோல்ஜர்ஸு, குதிரை வீரர்கள், ரத வீரர்கள், 3 பேர், 3 டீமு, 3 இராணுவம் ஒரு ஆளை பிடிக்க வந்திருக்குது. யார, ஒரு ஆளை பிடிக்க வந்திருக்கு 3 இராணுவம். என்ன அவ்வளோ பெரிய இது, 3 இராணுவத்தை அனுப்பிச்சிருக்கான். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அவனை சுற்றி இருக்குது. ஏன்னா அதை பார்த்து நம்ம கத்துறான், ஆண்டவர் நம்ம போயிட்டோம், தீர்க்கதரிசி ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு தள்ளுவாருங்க நம்மள அப்படின்னு கதறான். அவனுக்கு அங்கே என்ன இல்லை, ஒரு அறிவில்லை. என்ன அறிவில்லை, அவன் கூட வேலை செய்கிறது யாரு, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன பண்ணான், ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கேயாசிக்கு குஷ்டரோகத்தை கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டான். நாகமான ஒரு படை வீரன் வந்தான், இராணுவ தளபதி வந்தான். அவன்கிட்ட என்ன இருந்துச்சு, குஷ்டரோகம் இருந்துச்சு. அந்த குஷ்டரோகத்தை அவனை விட்டு நீக்கி போட்டான். ஆனால் அந்த கேஎஸ் என்ன பண்ணான், அவன் கொடுத்த ஜாமான் ஆண்டவர் பொறுப்பு கிஃப்டை அந்த தீர்க்கதரிசி வாங்கலன்ட்டு அவன் என்ன பண்ணுறான், பின்னால் ஓடி போய் அதை வாங்கிட்டு வரான். அதனால் அவன் உள்ளே சொல்கிறார், தீர்க்கதரிசி, கேஎஸ் எங்கே போயிட்டு வந்த, நான் சும்மா இப்படி தான் போயிட்டு வந்தேன். இல்லையே, நீ அங்கே போய் பிச்சைக்காரத்தனமாக அவன்கிட்ட அந்த நன்கொடைகளை வாங்கிக்கிட்டு இருப்பது என் மனசாட்சி, உன் மனசாட்சி என்னை பற்றி உறுத்தலையா அப்படின்னு கேட்குறான். கேட்டு என்ன பண்ணுறான், அவனுக்கு இருந்த குஷ்டரோகம் உனக்கு வரும், நீ இப்போ என்ன பண்ண, கிளம்ப அப்படின்ட்டாரு. கிளம்பிட்டான். அப்பயே அவன் குஷ்டரோகம் வச்சு அவ்வளோ வல்லமையான தீர்க்கதரிசி. இந்த தலைவருக்கு தெரியாது, இந்த வேலைக்காரருக்கு தெரியாது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், அங்கே அலறுகிறான். போயிட்டோம் நாம், இன்னையோட என்னாச்சு, நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவானுங்க, குண்டு கட்டி கொண்டு போய் என்ன பண்ண போகிறாங்க, சீரிய ராஜாட்ட விட போகிறானுங்க. சீரிய ராஜா என்ன பண்ண போகிறான், நம்மளை துண்டு துண்டு அறுத்து உப்பு கட்டம் போட்டு வைக்க போகிறான் அப்படின்னு பயப்படுறான். ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணல, எலியா தீர்க்கதரிசி பயந்தானா, போய் தொம்பையில் மறைஞ்சானா, இல்லை இப்போ அலமாரியில் மறைஞ்சானா, ஒன்றும் இல்லை. அவன் சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட சிம்பிளாக சொல்கிறான், ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தரணும். அந்த ஜெபம் பாருங்க, ஒரு சின்ன வார்த்தை, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரணும். 4 வார்த்தை, என்ன 4 வார்த்தை சொல்கிறான். ஆண்டவர் கண்களை திறக்கிறாரு. அப்போ அவன் என்னத்தை பார்க்குறான், அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். என்ன அப்போ பாருங்க, இந்த ஆண்டவர் கண்களை திறக்கும் போது புதுசாக எதுவும் காட்டல, ஊழியக்காரர் சுற்றி இருக்கிறத தான் காட்டினார். சரியா, எலிசான்ற தீர்க்கதரிசி சுற்றி எப்பவுமே என்ன இருந்துச்சு, அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரனை காப்பாற்றுகிறதா இருக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒருத்தர் இருந்தானா, உண்மையான ஊழியக்காரனாக இருந்தானா, அவன் ஏற்படுது ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறார். என்ன சங்கீதம் 34 4வது வசனம், 8வது வசனம் யாரும் எடுத்த வாசி பார்க்கலாம். சங்கீதம் 34 8வது வசனம். 8வது 7 வாசி. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை காதல உள்ள ஓகே, நானே எடுத்துட்டேன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ சுத்தி பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்ப பாருங்க, இங்க
கர்த்தருடைய தூதன் ஒருத்தர் இருக்கான், எலிசான்னு ஒருத்தர் இருக்கான். அவரை சுற்றி என்ன இருக்குது? அக்கினிமயமான தூதர்களும் மற்றவர்களும் இருக்கிறாங்க. என்ன? ஆனால் அந்த வேலைக்காரனுக்கு கண்ணு தெரியல. அப்போ அவர் கேட்குறான், இவன் கண்களை திறந்தருளும் ஆண்டவர் என்றால் அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் உன்னுடைய கண்களை திறக்கும் போது, அந்த வேலைக்காரன் கண்களை திறக்கும் போது அவன் ஏதாவது புதுசாக பார்த்தானா அது அவனுக்கு புதுசு, நம்மளுக்கு புதுசு. ஏன்னா சொம்பு காணுன்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆனால் சொம்பு தெரியறவனுக்கு என்னது? அது பழசு தான். அப்போ ஊழியக்காரனுக்கு என்னது? அது பழசு தான். ஆனால் இங்கே ஒரு காரியம் நான் சொல்ல போகிறேன். ஆண்டவர் கண்களை திறக்கும்போது, உன்னுடைய கண்களை திறக்கும்போது உன்னை சுற்று சூழ பாளையம் ஏறி இருக்கிற அவருடைய தூதர்களை பார்ப்பாய். ஆண்டவர் கண்களை திறக்கும்போது வனாந்திரத்தில் உனக்காக செய்யப்பட்ட வழிகளையும் அவாந்திர வழிகளை உனக்காக திறக்கப்பட்ட ஆறுகளையும் நீ பார்க்கிறவராக இருக்கிறார். சரியா? ஆண்டவர் கண்களை திறக்கும் போது வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உனக்காக திறக்கப்பட்ட நீ பார்ப்பாய். அதுதான் இங்கே சொல்ல போற ஒரு 3 காரியம். கர்த்தர் உன் கண்களை திறக்கும் போது நீ தெரிந்து கொள்ள போற 3 காரியங்கள் நான் உனக்காக சொல்ல போறேன். முதல்ல என்ன பண்ண போறான்னாக்கா, இங்கிலீஷில் சொல்லுங்க ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரொவிஷன் ப்ரொவைடுன்னு என்ன? கொடுக்கறது. என்ன? நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்கறது. சரியா? இங்கே பாருங்க, இந்த தீர்க்கதரிசி சுற்றி கொடுத்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். எந்த நேரமும் என்ன பண்ணுறவர் இருக்கிறாரு? என்னது? உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு பலனை காண்பாய். அப்படின்ற மாதிரி இங்கே 1000 நெருப்பு குதிரைகளையோ ரதங்களையும் வச்சிருக்கிறாரு. என்ன? அது பாருங்க, இது என்ன பண்ணுறது? ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்றது. என்ன? கொடுக்கறது. அவனுக்கு அதை கொடுத்து வச்சிருக்கிறாரு. சரியா? அப்போ பாரு, இதே போல் இன்னொரு காரியம் ஆண்டவர் கொடுக்கிறார் கண்களை திறந்து. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 15லேருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஆகார் என்ற ஒருத்தையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஆகார் என்ன பண்ணுறான்? அவன் புருஷன் துரத்தி விட்டுறான். ஆகாருக்கு புள்ள பிறந்துச்சுங்க. 88 வயசில் ஆகார்கிட்ட புள்ள பெற்றுட்டான் அவன். அப்போ இவனுக்கு இன்னொரு பிள்ளை எப்போ பிறகுது? 100வது வயசில் பிறகுது. அவன் பொண்டாட்டி சொல்கிறா, வப்பாட்டி புள்ள என் பிள்ளையோட என்ன பண்ண முடியாது? சுதந்திரவாளியாக இருக்க முடியாது, அவனை துரத்தி விடு. 12 வருஷங்க ஒருத்தர் மடியில் தூக்கி வச்சுக்கிட்டான் பிள்ளைய. கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தான், ஊரு பூரா தூக்கிட்டு போனான், தோளில் தூக்கிட்டு போனான். என் புள்ளன்னு இஸ்மவேல் என்ன பண்ணான்? ஊரு பூரா காட்டினான். ஆனால் 12வது வருஷம் பொண்டாட்டி சொல்கிறான் அவனை துரத்தி விடுன்னு. இவனை என்ன பண்ணிட்டான்? துரத்தி விட்ட மனநிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்து யோசித்து பாருங்க. பெத்த பிள்ளை 12 வயசு வரைக்கும் தூக்கி வளர்த்த பிள்ளை அனுப்பிச்சி விடுறான். என்னத்துக்கு கொடுத்து அனுப்புகிறான்? கொஞ்சம் அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புகிறான். அந்த பையன் அழுதுகிட்டே போகிறாங்க. 12 வயசு பையங்க, அவன் அழுதுகிட்டு போகிறான். எப்போ ஏன் என்னை விட்டுட்டாரு? எப்பா ஏன் என்னை துரத்தி விடுறாரு? அப்பாவுக்கு நான் வேண்டாமா? அப்பா என்ன விரும்பலையா? அப்பாவுக்கு என் மேலே அன்பு இல்லையா? அப்பாவுக்கு என் மேலே பாசம் இல்லையா? அப்பா எதுக்கு என்ன வீடு ஒன்றும் இல்லாத துரத்தி விடுறாரு அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்? அழுதுகிட்டே போகிறான். அவன் அம்மா அதை விட 12 வயசு பிள்ளைய இதை போல் அனுப்பிச்சி விட்றானே, என்ன துரத்தி விட்டாலாவது பரவாயில்லையே, என் பிள்ளைய வச்சுக்கலாமே, என் பிள்ளைக்கு சோறு போடலாமே, அவனை ஒரு வேலைக்காரனாவது வச்சுக்க பார்த்துக்கலாமே, அதுவும் இல்லாத என்னையும் என் பிள்ளை இப்படி அனாதையாக துரத்தி விட்டுட்டானே அப்படின்னு அழுதுகிட்டு வரான். இருந்து தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு. இதுக்கு மேலே தண்ணி கிடையாது, பாலைவனம், வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஏன்னா புள்ள சோர்ந்து போயிட்டான். அவனை கொண்டு போய் என்ன பண்ணுறான்? ஒரு சூரச்சோடைய அடியில் போட்டுட்டு அவன் தண்ணி தாகத்தில் மயக்கடிச்சு சாவறதை பார்க்காத அவன் கொஞ்சம் தூரத்தில் போய் உட்காந்து அழுகுறான். அப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆகாரே உனக்கு என்ன நேர்ந்தது? உனக்கு என்ன நேர்ந்தது? அந்த தேவருக்கு தெரிஞ்சாலும் அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் கண்களை திறப்பதற்காக அவர் என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு, உனக்கு என்ன நேர்ந்ததுன்னு. அவன் சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நீ பயப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன். என்ன பண்ண? எழுந்திரி அப்படின்னா எழுந்திருக்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? 19வது வசனம் யாராவது வாசி. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி. சரி போதும். சரியா? மொண்டு போய் பிள்ளைக்கு கொடுத்தான். சரியா? அப்போ பாரு, அவளுக்கு டென்ஷனு, அவளுக்கு பிரச்சனை,
பையனுக்கு இருக்கிற பிரச்சனை, அங்கிருந்து தண்ணீர் தரவை என்ன பண்ணல, கண்ணுக்கு தெரியல. ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறந்தார். அப்போ அவன் என்னத்தை பார்த்தா, தண்ணீர் தரவை பார்த்தா. அப்போ அது வரைக்கும் எங்க இருந்திருக்கும், அங்கதான் இருந்துச்சு. சொம்ப காணும் அங்கதான் இருந்துச்சு. தண்ணி இல்லை, என் மவன் சாப்பிட்றான், நான் சாப்பிட்றேன். அந்த கிழவனுக்கு இறக்கமே இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், துரத்தி விட்டுட்டான். என்ன, ஆகாரின் கண்களை திறக்கிறார். அங்கே ஆகாரின் கண்களை திறந்து என்ன கொடுக்குறாரு, அவளுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குறாரு, ப்ரொவைட் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு, உனக்கு கொடுக்குறவராக இருக்கிறாரு. என்ன, கொடுக்கறத பற்றி பார்த்தோம். அடுத்து இன்னொன்று பார்க்க போகிறோம், டைரக்ஷனை. என்ன, நம்ம போகிற வழி அவர் என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு, நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறாரு. தப்பான வழியில் போனோன்னு வச்சுக்கோ, உரிச்சி எடுக்கிறவராக இருக்கிறாரு. நல்ல வழியில் போறியா, வழி இதுவே என்று அவர் சொல்கிற சத்தத்தை கேட்டு நீ அவர் வழியில் நடந்துனா என்ன பண்ணுவேன், நல்ல வழியில் போவ. நீ அவர் சத்தத்தை நீ கேட்கல, வழி இதுவே என்று காதில் விழுந்தாலும் நீ என்ன பண்ணுற, தவறான வழியில் போனீனாக்கா உததான் விழும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். எண்ணாகமம் 22வது அதிகாரம். டைரக்ஷன். முதல்ல பார்த்தா ப்ரொவிஷனை கொடுக்கறது. இப்போ டைரக்ஷனு என்ன, டைரக்டர்னு நம்ம கேட்டிருக்கோம். டைரெக்டாக போ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா, டைரெக்டாக போ, ரைட்டாக போ அப்படின்னு. அது போல் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு இங்கே ஆண்டவர். எண்ணாகமம் 22வது அதிகாரம் எடுத்தீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, எகிப்து தேசத்துலேருந்து வராங்க. அப்படி வராங்க, மோவாப் தேசம் வரைக்கும் வந்துட்டாங்க. மோவாப் தேசத்தில் ஒரு ராஜா இருக்கான். அவன் பேர் என்னது, பாலாக்குன்னு ஒரு ராஜா இருக்கான். அவன் எழுச்சி பார்க்குறான். ஒரு நாள் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, ஜேன்னு அங்கே இருக்கிறாங்க. அவன் நாட்டுக்கு முன்னால் ரொம்ப தூரத்துக்கு பார்க்குற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு. இவ்வளோ ஜனங்க இருக்காங்களே, இவ்வளோ மாட்டு மந்த மாதிரி இருக்காங்களே, இப்படி இவங்க வந்தால் என்ன ஆகிடும், நம்ம இடத்த பூரா மேய்ஞ்சிட்டு போடுவாங்க. ஒன்றும் இல்லாதபடி மந்த மாடு மேய்ஞ்சிட்டு போகிற மாதிரி இவங்க நம்மளாம் மேய்ஞ்சிட்டு போவாங்க. அதனால் இவங்களை வந்து நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மந்திரவாதியை பார்த்து அவனை கூப்பிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இவங்களை சபிக்க போகிறான். அவன் நாம் என்ன பண்ண போகிறோம், அவங்கள அடித்து வீணாக்கிட்டு ஜெயிக்க போகிறோம். அவங்கள அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொல்லை இருக்காது அப்படின்ட்டு அவன் என்ன கூப்பிட்றான். யாரை கூப்பிட்றான், பீலையாமை கூப்பிட்றான். பீலையாமிட்ட வந்து என்ன பண்ணுறான், பெரிய பெரிய பரிசுலாம் அனுப்புகிறான். பரிசை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் வாங்கிட்டான். ஆனால் என்ன சொல்கிறான், அவன் இன்றைக்கி ராத்திரி தங்குங்க, அடுத்து நான் காலையில் போகலாம், காலையில் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. 9வது வசனம் வாசி பார்க்கலாம். தேவன் பீலையாமின் இடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பாருங்க, பீலையாமிட்ட ஆண்டவர் வராரு. அவன் நினச்சிட்டான், பாலாக்கு நினச்சிட்டான் அவன் பெரிய மந்திரவாதி, எங்கேயா இருந்துக்கோ அவனை கொண்டாந்து என்ன பண்ண போகிறோம், மந்திரம் போட்டு இவங்களாம் அழிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சான். ஆனால் அவன் யாருடைய மந்திரவாதியாக இருக்கான், கர்த்தருடைய மந்திரவாதி. அவன்கிட்ட யார் வந்து பேசுறது, தேவன் வந்து, எலாய் உன் வீட்டில் 4 பேர் வந்திருக்கானே, இது யார், எங்கேருந்து வந்திருக்கான், எதுக்கு வந்தான், அவருக்கு தெரியும். இருந்தாலும் கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், இதை போல் வந்திருக்கான், பாலாக்குன்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கான், மோவாபியர் ராஜா. அவனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்னை கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு கூட்டம் வந்திருக்குதான், அந்த கூட்டத்தை சபிக்க கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அவனே நீ என்ன பண்ணாத, போவாத. அது யார், என்னுடைய ஜனங்களை நீ போய் என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. மவனே நீ ஒன்றும் இல்லாத ஆகிடும் அப்படின்றாரு ராஜா. தெரியும் இவங்க போய் சொல்கிறாங்க வரமாட்டேன்ட்டான் அப்படின்னு. 2வது தடவை ஆண்டவர் ராஜா என்ன பண்ணுறான், பாலாக்கு இன்னும் நிறைய படத்தை கொடுத்து அனுப்புகிறான், இன்னும் நிறைய பரிசு கொடுத்து அனுப்புகிறான். அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்ட்ட முன்னாலே சொல்லிட்டேன் அவனே நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு. ஆனால் திரும்பி டெம்ப்ட் ஆகிட்டு இருக்க, நீ என்ன பண்ண, போ அப்படின்றாரு. அவன் போகிறான். அடுத்த நாள் அவன் போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, 31வது வசனம் வாசி பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் பீலையாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவிய பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டான். என்ன போறான், ஆண்டோட பேச்சு மீறி போறான். கழுது 3 தடவை அவன்கிட்ட பேசுது. எலை தேவதூத வழியில் நிற்கிறான்டா, அதனால தானே நான் 3 தடவை கீழே இறங்கி போனேன். நீ எத்தனை வருஷமா நீ என்னை உபயோகப்படுத்த கழுதியா, அப்படி இருக்கும்போது நான் அவனுக்கு தப்பு செய்வேனா அப்படின்னு அவன் அந்த கழுதியை அடிக்கிறான். 3 தடவை அடிச்சிட்ட பிறகு தேவதூதன் அவன் கண்ணுக்கு தெரிகிறார். பீலையாமின் கண்களை தேவன் திறந்தார். அப்போ என்ன பண்ணுது, அவன் போகிற வழி தப்பான வழின்றால் அங்கே யார் நிற்கிறது,
இன்றைக்கி நம்ம நிறைய பேர் போகிற வழி தப்புன்னு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? துணிஞ்சு திமிர்த்தனமாக கொழுப்பு பிடிச்சி என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய சுய நன்மைக்காக, நம்முடைய சுய இச்சைக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம், நம்முடைய உயிரை ஒப்பு கொடுக்குறோம், நம்ம பணத்தை ஒப்பு கொடுக்குறோம், ஆஸ்தியை ஒப்பு கொடுக்குறோம், அந்தஸ்தை ஒப்பு கொடுக்குறோம். எல்லாத்தையும் போயிட்டு என்ன பண்ணுறோம்? பரதாமல் நிற்கிறோம். இங்கே ஆண்டவர் அவனுடைய வழியை மறைக்கிறார். என்ன முதல்ல கொடுத்தாரு, கொடுக்குறவராக இருக்கிறாரு. இப்போ நீ தனியாக தவறான வழியில் போகிறப்ப உன்னுடைய வழி என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு? தடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வீட்டில் சொல்லிகிட்டு இருப்போம், என் மாமா என்ன பண்ணுறது, அவன் குடிச்சிக்கிட்டு தான் இருப்பான், என் புருஷன் குடிச்சிக்கிட்டு தான் இருப்பான், ஏன் நீயே தான் குடிச்சிக்கிட்டு இருப்ப இல்லையா? இன்றைக்கி எத்தனை பொம்பளைக்கு செத்து போனாங்க கள்ளக்குறிச்சியில்? பொம்பளைங்க 4 பேர். எல்லாம் குடும்பத்தோட குத்து விளக்க இல்லையா? பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். பொண்ணுல போய் விளக்கேற்றி வச்சதான் அந்த வீடு என்ன பண்ணும்? விளக்க ஏற்றுற நீ வீட்டையை கொளுத்தி வைக்கிற தெரியாது. என்ன இங்க பாரு, கோமா இருக்கும்போது எரியும். ஆமாம், அப்படி பார்த்தாலே போதும். கோமா இருக்கும்போது அந்த அடுப்பு பற்ற வைக்கவே வேண்டாம், அதை பார்த்தாலே என்ன பண்ண பரம சிரிக்குது பாரு, அதுக்கு தெரியும். அங்கே சதாசிவம் முகத்தை போட்டு சிரிக்கிறார். என்ன எங்கள் வீட்டில் வத்தி பெட்டியே கிடையாதுங்க, அது ஸ்டவ் அதுவே பற்றிங்கன்றார் அவர். ஆமாம், அப்படின்னா ஒரு நாள் தோசை சுடும்போது என்ன இருக்குது? கோவம் தான். எங்கே தோசை சுடுறாங்க? இங்கே தான் பணியாரம் எங்கேருந்து தானே போகுது ஒரு நாளும். அந்த காலத்து அடுப்புன்னா சொல்லுவாங்க, அடுப்பில் என்ன போகுது, தூங்குது, பூனை தூங்குதுன்னாங்க. இப்போ பூனை அங்கங்கே ஏறுது, அது சொட்டையாக போடும். சரியா? அப்போ பாரு, இங்கே ஆண்டவர் தடுக்கிறவராக இருக்கிறார். சரியா? முதல்ல கொடுக்கிறவராக இருக்கிறாரு, அடுத்து தடுக்கிறவராக இருக்கிறாரு, அடுத்து இன்னொன்றுக்கு பார்க்க போகிறோம், அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. அடி சக்கா தானா பாரு, அவ்வளோ இன்றைக்கி நிறுத்தி வச்சிடலாம் போல் இருக்கு. பரமுதான்னு பார்த்தா பரமு தங்கச்சி அதோட பெருசாக இருக்கா. இன்னொருத்தையும் கூப்பிட்டு வந்துரு, ஒர்ஷிப் நடத்துறதுக்கு. மெசேஜ் கொடுக்குறது அவங்க கொடுத்துருவாங்க. சரியா? படிக்கிறது வசனம்லாம் அவங்க படிச்சிருவாங்க. அவன் தேவி வந்தாள்னாக்கா ஒர்ஷிப்பு. என்ன சந்தோஷம். அப்போ பாரு, ஆண்டவர் ப்ரொவைடராக இருக்கிறாரு, ப்ரொவிஷன் பண்ணுறவராக இருக்கிறாரு, ப்ரொடெக்ட் பண்ணுறவராக இருக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறவராக இருக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. இங்கே பாருங்க, எலியா தீர்க்கதரிசி சுற்றி என்ன இருக்குது? அக்கினிமயமான குதிரைகளும் இராணுவங்களும். அக்கினிமயமான குதிரை இருக்குன்னா அது குதிரை என்ன சும்மாவா நிற்கும்? அது மேலே என்ன இருக்கும்? தேவதூதன். அவர் சொன்னது கேட்காத போனதுக்கு என்ன பண்ண தேவதூதன்? பட்டயத்தை உருவினவனாக நிற்கிறான். இவன் பார்த்துட்டு என்ன பண்ண, ஐயோ சாமி துண்டை காணும் துணி காணுன்னு என்ன பண்ணுறான்? குப்புற விழுந்தது மட்டும் இல்லை, முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டான். சரியா? அவர் பணிந்துக்கலாம் என்ன பண்ணப்படுறாரு? அவரை சாப் போட்டிருப்பாங்க. சரியா? ஆமாம், சும்மா போடுறவனே எத்தனை இது போடுறான். என் தேவதூதம் இது பண்ணானா என்ன ஆகிடும்? அதனால் அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறவராக இருக்கிற இந்த தேவதூதன்கள்லாம் வந்து எலிசா தீர்க்கதரிசி, ஆண்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் அவன் கூலாக தான் இருக்கான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நீ கர்த்தருடைய பிள்ளைனாக்கா கண்டிப்பாக நீ பாதுகாக்கப்படுவாய். அதனால் அவன் வராதல்ல சீரிய ராஜா, அதனால் என்ன பண்ணல, யாரையும் அனுப்பாதல்ல, பெஸ்டாக த பெஸ்ட்டாக அவன் அனுப்புகிறான். இராணுவ வீரர்கள், குதிரை வீரர்கள், ரத வீரர்கள். நீ ஓடுனாலும் பிடிச்சிடுவான். என்ன நீ நடந்து போகலாம் பிடிச்சிடுவான். 50 இது இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ரதங்கள் இருக்குது. ரதத்தில் என்ன பண்ணி எப்பவுமே ஒரு குதிரை கிடையாது, 2 குதிரை, 4 குதிரை, 6 குதிரை, 8 குதிரை. அப்போ 8 ஹார்ஸ் பவர் அதை போல் வரும். இது 1 ஹார்ஸ் பவர் இல்லைன்னா பரவாயில்ல, அவன் என்ன பண்ணுறான்? அதை விட அதிக ஹார்ஸ் பவர் வச்சு
உன்னை வந்து பிடிக்க பார்க்குறான். ஆனாலும் ஆண்டவர் அவனை என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு? பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் உன் கண்களை திறக்கிறாருனாக்கா, திறக்க வேண்டிய கண்ணை திறக்கிறார். திறந்துக்கிறப்ப இருக்கிறதா அவர் காட்டுறாரு. அந்த இருக்கிறதுலேருந்து அவர் என்ன பண்ணுறவராக இருக்கிறார்? உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாரு, உன்னை நடத்துகிறவராக இருக்கிறாரு, உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சரியா? அப்போ பாருங்க, 3 ஆண்டவர் அந்த வேலைக்காரர் கண்ணு திறக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்? பார்க்கறது, கண்ணு திறந்து இருந்ததை பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த இருந்தது மூலமாக உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த ரதங்கள் மூலமாக, அந்த அக்கினிமயமான குதிரைகள் மூலமாக உனக்கு என்ன கிடைச்சது? பாதுகாப்பு கிடைச்சது. சரியா? பாதுகாப்பு கிடைச்சது. ரைட்டா தப்பா? ஒரு இது இன்னும் படிச்சிங்கனாக்கா, இந்த 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வருஷத்துக்கு அப்புறம் படிச்சிங்கனாக்கா, அவங்க என்ன பண்ணுறானுங்க? வரானுங்க. எலிசா தீர்க்கதரிசி பிடிச்சிக்கிறதுக்கு வரானுங்க. அப்பா எலிசா தீர்க்கதரிசி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், ஆண்டவரே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாக்கும். அத்தனை வீரரும், இராணுவ வீரர், குதிரை வீரர், ரத வீரர், அத்தனை பேத்துக்கு என்ன ஆயிடுச்சு? கண்ணு மயங்க ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, ஆனால் கண்ணு மட்டும் என்ன ஆயிடுச்சு? தெரிய மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு அத்தனை பேத்தையும் சமாரியா தேசத்துக்கு கொண்டு போகிறான். இஸ்ரவேல் ராஜாவை கொண்டு போய் விடுறான். இஸ்ரவேல் ராஜா அந்த இராணுவத்தை பார்த்து அவருக்கு ஒரே குஜால், ஆண்டவரே இவன் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டா, வெட்டி போட்டுட்டா, துண்டாக்கி போட்டுட்டா. எலிசா தீர்க்கதரிசி கேட்குறான், நீ என்ன உன் படையை கொண்டு போய் நீ வெண்டுக்கிட்டு வந்ததா? இல்லை உன் படையை வச்சு நீ ஜெயிச்சியா? அவன் அனுப்பிச்சான் முட்டாள். அவள் கண்மயக்கம் உண்டாக்கி ஒன்றுட்டு கொண்டாந்து விட்டா. நீ என்ன பண்ணுவீங்களாம்? சாப்பாடை கூட சாப்பிட்டுட்டு போகட்டும். அந்த விருந்தை சாப்பிட்டுட்டு, பெரிய விருந்து வச்சு அதை சாப்பிட்டுட்டு அத்தனை பேர் என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. உன் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். சரியா? அப்போ பாருங்க, உன் ஆண்டவர் உனக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு, கொடுக்குறாரு, உன்னை சரியான வழியில் நடத்துகிறாரு, உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் என்ன ஆகுறதுல கிடையாது, வீணா போகிறது கிடையாது. ஒருவேளை நீ நினச்சிக்கலாம் ஆண்டவர் கொடுக்கல அப்படின்ட்டு, ஆனால் உனக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. சொம்ப காணும் தேடிக்கிட்டு இருக்க. சொம்பு எங்கே இருக்குது? அங்கேயே தான் இருக்குது. அதை போல் ஆண்டவர் கொடுக்குற அத்தனையும் உன்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த இதை என்ன பண்ணணும்? யோசித்து நம்ம கொஞ்சம் கண்ணு திறந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும்? கண்ணை திறந்து பார்த்தாக்கா, அப்போ இந்த கண்ணை திறக்கிறதுக்கான ஜெபம் இருக்குது இல்லையா? எலேது இருக்குது, ஜெபம் பண்ணுறான், கண்ணு திறக்குது. ஆகார் அழுகுறா, கண்ணு திறக்குது. அப்போ உன் கண்ணு திறக்குதுன்னா நீ என்ன பண்ணணும்? என்ன கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைக்கணுமா? ஊழியக்காரெல்லாம் கூப்பிட்டு பிரியாணி பண்ணி, பிரியாணி தான் ஐசக் சிரிக்கிறார் பாரு, பிரியாணி பண்ணி கூப்பிட்டு எல்லாத்தையும் என் கண்ணை தர ஆண்டவரே, என் கண்ணை திறக்க சொல்லு அப்படின்னு கேட்கணுமா? என்ன பண்ணோம்? நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? அப்போ நீ ஜெபிக்கும்போது, ஆண்டவர் உன் கண்களை திறக்கும் போது 3 காரியம் நடக்குது. 1, கொடுக்கிறவராக இருக்கிறார், உன் வழியை சேவைப்படுத்துகிறவராக இருக்கிறார். 2, 3வது பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். சரியா? அப்போ இந்த 3 நீங்கள் வச்சுக்கிட்டு இனிமேல் என்ன பண்ணணும்? இந்த 3 வேணும்னா என்ன பண்ணணும்? உன் கண்ணை திறக்க சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அவர் கண்ணை திறந்து என்னத்தை காட்டுவார்? உன் பக்கத்தில் இருக்க சொம்ப காட்டுவார். ஏன் சிரிக்கிறீங்க? அதானே பண்ணுறது இங்கே நடக்குது. இன்றைக்கி நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட என்னென்னமோ கேட்குறோம். என்ன? மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறா, நீ புலம்புகிறா, நீ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற. தேவையானது ஒன்றே, அதே நாடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடு, ஆண்டவருடைய சத்தத்தை தேடு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடு, அவருடைய அபிஷேகத்தை தேடு. அப்போ உனக்கு ஆண்டவர் கண்ணை திறக்கும் போது அவரோட கொடுத்த அத்தனையும் தெரியும். அவரோட கொடுத்த அத்தனையும் தெரியும். அவர் கொடுக்குற அத்தனையும் உன் பக்கத்தில் தான் இருக்குது. அவர் கொடுக்குற அத்தனையும் உனக்கு முன்பாக தான் இருக்குது. அவர் கொடுக்குற அத்தனையும் உனக்கு சுற்றி தான் இருக்குது.
ஆனால் அதை பார்க்கக்கூடிய திறமை இருக்குல்ல. ஏன்? நம்மள இருக்கிற பாவம், நம்மள இருக்க பெருமை, நம்மள இருக்க பொறாமை, கோபம், வன்கண், வஞ்சகம், இதெல்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க நம்ம ஊரில், பெருமை கண்ணு முடிச்சு, கொழுப்பு கண்ணு. என்ன பார்க்குற? எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கா? இல்லை தூக்கம் வருதா? கொழுப்பு கண்ணை என்ன பண்ணுது? மறைக்குது. பெருமை கண்ணை மறைக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வா, நான் உன் கண்ணை திறக்கும் போது நான் உனக்காக வைத்திருக்கிறது தெரியும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். சத்தமா சொல்ல. உனக்கு எட்டாததும் நீ முட்டாளே நீ அறியாததுமான பெரிய காரியங்களை வச்சிருக்கிறாரு, காட்டுவாரு. உன் கண்ணு முன்னால் தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. எல்லாம் முட்டி போடலாமா? கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினில் எந்தனை எடுப்பார், என் மீட்பருயிரோடு இருக்கையிலே கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆமாங்க, என் மீட்பர் என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறாருங்க. உன் கண் மறைந்திருக்கலாம், நீ கர்த்தருக்கு புறம்பா இருக்கலாம், அவர் விசுவாசியாமல் இருக்கலாம், உன்னுடைய கவலைகள், உன் கஷ்டங்கள், உன் மன அழுத்தங்கள் உன் கண் காணாதபடி உன்னை வைத்திருக்கலாம். எலிசா தீர்க்கதரிசி கேட்டான், என் வேலைக்காரன் கண்ணை திற. ஆண்டவர் திறந்தார். 3 காரியங்களை பார்த்தான். ஆண்டவர் கொடுக்கறத பார்த்தான், ஆண்டவர் காக்கிறத பார்த்தான், ஆண்டவர் காட்டுற வழியை பார்த்தான். இன்னைக்கு அந்த எலிசா தீர்க்கதரிசி போல நீ இருக்கிறனாக்கா ஆண்டவர்கிட்ட ஒன்று ஒப்புக்கொடு. அவர் என்னை வழிநடத்துகிற தேவனாக இருக்கின்றார். எல்லா நம்மை கோச்சு காரணம் பரம்பிதாவே, பரமத்தகப்பனே, உங்களுடைய வார்த்தை எங்கள் காலங்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற சுவாமி. இதோ அந்த வார்த்தையை நாங்கள் சுவாமி இந்த வாரம் முழுதும் தியானித்து சுவாமி, சிந்தித்து சுவாமி, நீர் சொல்லுன்றது சுவாமி, நீர் பேசுகிற சுவாமி, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு சுவாமி அந்த வழியிலே நடந்த சுவாமி எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுக்கும் தேவையான காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா?